ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் 2 மகன்களும் இருந்தாங்க. அவங்க விளையாட்டு மைதானத்துக்கு அந்த அப்பா அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அந்த விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தைகள் ரொம்பவே உற்சாகமாக ஆனாங்க. அப்போது அந்த மைதானத்துக்கு போகும்போது நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம், நீங்கள் எதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிக்கிட்டே வந்தார். இதனால் அந்த குழந்தைகள் ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்தாங்க. அப்போது அந்த விளையாட்டு மைதானத்துக்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்ட அப்பா போய் நின்னார். அவங்க கூடவே அந்த குழந்தைகளும் போய் நின்னாங்க. அப்போது அங்கே டிக்கெட் கவுண்டரில் இருந்தவர்கிட்ட எவ்வளவு டிக்கெட்டு அப்படின்னு அந்த தந்தை கேட்டார். அப்போது அங்கே இருந்தவர், பெரியவங்களுக்கு 5 ரூபாங்க, குழந்தைங்களுக்கு 6 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இலவசம்தான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த தந்தை, அப்படியா, அப்பனா என் பெரிய மகனுக்கு 7 வயசு ஆகுது, சின்ன மகனுக்கு 3 வயசு தான் ஆகுது, அப்போது எனக்கும் என் பெரிய மகனுக்கும் மட்டும் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார். டிக்கெட் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து போக ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த டிக்கெட் கொடுத்தவருக்கு ஒரு கேள்வியும் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால் போனவங்களை திரும்பியும் கூப்பிட்டு அந்த கேள்வியை கேட்டார். அதாவது, நீங்கள் இந்த குழந்தைக்கு 6 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் நம்பி இருப்பேன். ஏன்னா அந்த பையனை பார்த்தா ஒன்றும் 7 வயசான குழந்தை மாதிரி தெரியல. அதனால் அவன் 6 வயசு கீழே இருக்க பையன்தான் அப்படின்னு நம்பி நானும் டிக்கெட்டை கொடுத்துருப்பேன். நீங்களும் 5 ரூபாயை மிச்சப்படுத்தியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக நீங்கள் இந்த குழந்தைக்கு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தா நீங்களும் ஒரு வேளை நம்பி இருக்கலாம். ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோடய பையன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? வெறும் 5 ரூபாய்க்காக நம்ம அப்பா இப்படி பொய் சொல்கிறாரே அப்படின்னு தானே என்னை பற்றி நினச்சிருப்பான். அதனால் எனக்கு அந்த காசை விட நான் நடந்துக்கிற நேர்மையை என் குழந்தை பார்க்கணும், அதை பார்த்து அவன் வளரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த டிக்கெட் கொடுக்குறவர், ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் சரி அப்படின்னு மனதார ஏற்றுக்கிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க குழந்தைகளும் ரொம்பவும் நெகிழ்ச்சியாக உணர்ந்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கு இதுதானே சின்ன விஷயந்தானே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் உணர்றதே கிடையாது. இதனால தான் நாம் எப்பயுமே எந்த இடத்துலையுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.